வணக்கம், இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே ராகி குக்கீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கீஸோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகி குக்கீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு அரை கப் அளவு நான் ராகி எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு கோதுமை, 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொக்கோ பவுடர் போட பிடிக்கல அப்படின்னா மொத்தமாக அரை கப் அளவு நீங்கள் கோதுமை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டரை உருக்கி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா 50 கிராம் இருக்கும். இந்த கப்பில் தான் நான் ராகி மெஷர் பண்ணேன். இந்த கப்பில் அரை கப் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். அதாவது உருக்குன பட்டரை எடுத்திருக்கேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 40 கிராம் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் சுகர் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவு சுகர் நான் எடுத்திருக்கேன். சுகர்னால் ப்ரௌன் சுகர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ராகி குக்கீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் சேர்க்கறத விட இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா குக்கீஸ் நல்லா டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். நம்ம எடுத்திருக்க இந்த ராகி மாவை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குக்கீஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு குக்கீஸ் கிடைக்கும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லாவே சூடாயிடுச்சு. அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி வறுக்கும்போது இந்த ராகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ராகி மாவு வறுபட்டுருச்சு. நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ராகி மாவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக நரன்னு இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் வறுபட்ட உடனே ராகி நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரௌன் சுகரை இதில் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா நான் 50 கிராம் போல் உருக்குன பட்டர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் பார்த்திங்க அப்படின்னா 70 கிராம் போல் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். 70 கிராம் ராகி எடுத்திருக்கேன். 35 கிராம் வீட்டு, 35 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். ப்ரௌன் சுகரை நீங்கள் பவுட்ரு பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். நான் பவுட்ரு பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கனால இது லைட்டாக கரைஞ்சி வர அளவுக்கு நான் இதை பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா ராகி மாவை சேர்த்துக்கலாம். இந்த கோதுமையில் ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ணிக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே சலித்து நம்ம ராகி மாவோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கொக்கோ பவுடர், இது ரெண்டத்தையுமே சலித்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஏலக்காய் நான் ஒரு 3 ஏலக்காவை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அதுதான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும் அப்படின்னா கூட ஒரு அரை ஸ்பூன் போல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கைகளால் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி ஊற்ற விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் 1/4 கப்புக்கும் கம்மியாக தேவைப்படும். நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக பிசைஞ்சு விடணும். நம்ம புட்டு மாவு பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்கணும், ஊற்றி விட்டால் ஊற்றி விடணும் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பிசையணும். சப்பாத்தி மாவோட லூஸாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே பிசைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடலாம்.
இது 10 நிமிஷம் எடுக்கிற கேப்பில் நம்ம ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இதை வந்து அடுப்பில் கூட நீங்கள் பண்ணலாம். அடுப்பில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கு 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி இதை உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்து வச்சு பிஸ்கட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவனில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் போல் மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு அதே மாதிரி உள்ளங்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். குக்கீஸில் ஏதாவது டிசைன் வரணுங்கிறதுக்காக ஃபோக் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோக்கில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் விழுகும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவனில் வைக்கிற ட்ரேயில் நம்ம ரெடி பண்ண இந்த பிஸ்கெட்டை இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான டிசைன்ஸ்லாம் போட்டு பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் இதை அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆன ஓடிஜியில் 180 டிகிரிக்கு 50 மினிட்ஸ் அப்படியே பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராகவே குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடும். மினிட்ஸ் வந்து ஓடிஜியில் வச்சு எடுத்தாச்சு. 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஆனில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. குக்கீஸும் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். ஆறுனா தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எடுத்து நீங்கள் உடச்சிங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, குக்கீஸ் எல்லாம் சும்மா சூப்பராகவே ஆறிடுச்சு. குக்கீஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் தான் எடுத்து உடைக்கணும். அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டே உடச்சிட்டிங்க அப்படின்னா சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒன்று உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த ராகி குக்கீஸு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி குக்கீஸோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.